கோலிவுட்ல நடக்கிற பிரஸ் மீட், ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷனுக்குலாம் உங்களையும் கூட்டிட்டு போற இந்த செக்மெண்ட்ல இன்னைக்கு நடிகர் ஜெய் நடிப்புல உருவாகி இருக்கிற நீயா 2 படத்தோட பிரஸ் மீட்டுக்கு தான் போக போறோம். வாங்க போலாம். சுரேஷ் பற்றி ஸ்டார்ட் பண்ணுறேன். சுரேஷ் நானும் பாலமேந்திர சாரோட ஒன்றா ஒர்க் பண்ணோம். சுரேஷ் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவருடைய விடாமுயற்சி தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காரு. பார்த்த சாங்ஸ் அண்ட் ட்ரெய்லர்ஸ், இட் ப்ராமிசஸ் அ கமர்ஷியல் சக்ஸஸ். ஸோ இந்த ட்ரெய்லரில் இருக்கிற அந்த ப்ராமிஸ் நமக்கு வந்து படமாகவும் அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப விரும்புகிறேன். அண்ட் ஐ விஷ் தட் திஸ் ஃபில்ம் இஸ் அ பிக் சக்ஸஸ். சுரேஷ் கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறணும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ஐ ரியலி விஷ் த ஹோல் டீம் a very big success. Thank you. I have to say இந்த படத்தில் actually work பண்ணும்போது, because most of this film is dependent on special effects and music, அங்கே ஒர்க் பண்ணும்போது we didn't know what the final result is going to be. அதனால அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது and also to see the 2 promo songs today was mind blowing. Thank you. It was really good. And I'm very proud to be part of this film. முதல்ல வந்து ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான, ரொம்ப யதார்த்தமான, ரொம்ப சாமானிய மனிதனை பற்றின ஒரு கதை. படப்பிடிப்புக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் நீயா 2 பண்ணுறதா சொன்னாங்க. அப்படியே டிராஸ்டிக் சேஞ்சு, இங்கேருந்து அங்கே. அதே மாதிரி தான் அந்த படத்தில் எந்த அளவுக்கு அந்த ஒரு யதார்த்தத்தை வந்து மிக சிறப்பாக பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் வந்து அந்த கமர்ஷியல் வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்காங்க. காமெடி ஆகட்டும், படத்தில் லவ் ஆகட்டும், அந்த பாம்புகளான சீன்ஸ் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்த மூவியில் நடிக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா லீட் ஆக்டர்ஸ் தான். ஸோ அவங்க கூட நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்லும்போது கண்டிப்பாக பயமாக தான் இருக்கும். பட் எந்த ஒரு எங்களை வந்து பிரித்தே பார்க்கவே இல்லை. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ சேம் அதே எனக்கும் எல்லாமே கொடுத்தாங்க, ஈக்குவல் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்ஸ் கொடுத்து, ப்ளஸ் எனக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் ஜிஎன் முருகன் சார், ஸோ அவர் என்னை ட்ரீட் பண்ண விதம் ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், உங்களால் முடியும். ஸோ நல்லா பூஸ்ட் பண்ணி அந்த கேமராமேன் சார், ஸோ த ஹோல் டீம் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒரு 5 ஃபைட் பண்ணியிருக்கோம். எல்லாமே பல வேரியேஷனான ஃபைட்டு, 5 விதமான ஃபைட்டு. ஒரு சேலஞ்சான ஒர்க்கு தான் அது. ஒரு ஈவ் டீசிங்கான ஒரு ஃபைட்டு, அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரு ஃபைட்டு, ஒரு கிளைமேக்ஸ். அதை விட சேலஞ்சாக இருந்த எனக்கு ஒரு ஃபைட் வந்து 2 ஹீரோயின் வச்சு பண்ண ஃபைட்டு. படத்தில் தப்பாக நினச்சது, படத்தில் ஃபைட்டு ரொம்ப சேலஞ்சான ஃபைட்டு, நல்லா வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு பயம் இருக்கும், எந்த மாதிரி படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு புதுசாக ஒரு கதை இருக்கிறதுனால ஒரு பாம்பு படமாக பண்ணிடலாம். பிகாஸ் நிறைய எனக்கு வந்து பாம்பு படங்கள் ஸ்டோரிஸ் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கு. மேபி இது வந்து ஒரு சைன் நினைக்கிறேன், நான் ஒரு பாம்பு படம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வந்து எனக்கு நியா அந்த மாதிரி தான் கிடச்சிது. நியா இஸ் ஆல் அபவுட் ஜஸ்ட் நாட் அ ரிவெஞ்ச்ஃபுல் பாம்பு படம், பட் இட்ஸ் லைக் அ லவ் த்ரில்லர் ஆனால் சொல்லலாம், with snake concept. So I think நாங்கள் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கோம். ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த ஷூட் பண்ணும்போது. The lot of things I have a memory with this film. ஒரிஜினல் பாம் வந்து என்னோட மேலே இருந்தது, அவங்க சொல்லலை எங்களுக்கு. எல்லாம் சீக்ரெட்டாக தான் போயிட்டு இருந்தது. யானை, பாம்பு, நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஷூட்டிங் டைமில். ஸோ ஐ திங்க் இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. I'm very happy today I'm part of this film. And உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் எல்லாம் நிறைய சாங்ஸ் வேறு இருக்குது, காட்டல 2 சாங்ஸ் மட்டும்தான் காட்டிருக்காங்க. ஸோ ஐ வாஸ் லுக்கிங் ஃபார்வர்ட், ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த ரிலீஸ் அண்ட் த ஃபில்ம். தேங்க்யூ. என் பேர் ஷபீர், நீயா 2 படத்துடைய இசையமைப்பாளர். அஃப்கோர்ஸ் சாங்ஸ் ஒரு பக்கம் இருக்க, இது போன்ற ஃபேண்டசி ஃபிலிம்ஸில் வந்து ரீரெக்கார்டிங், ஸ்காரிங் தான் பயங்கர சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ டைரக்டர் சாரோட விஷனை வந்து நான் ஸ்க்ரீனில் பார்த்துனுமே எனக்கு தோணுச்சு தட் இது ஒரு பெரிய பொறுப்பு. ஆஸ் அ நியூ கம்போசர் ஃபியூ ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். இது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய டாஸ்க்னு எனக்கு புரிய வந்துச்சு. மக்கள்கிட்ட வந்து பாடல்களையும் சரி படத்தையும் சரி கொண்டு போய் சேர்க்கறது வந்து நிச்சயமாக ஊடகம் வந்து ஒரு பெரிய ரோலில் இருக்கீங்க. ஸோ எங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இது வரைக்கும் இந்த படங்கள் எல்லாமே பாம்பு கதைகள் அப்படிங்கிறது வரும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே பழிவாங்கிற கதைகளாக இருந்தது. அப்போ நான் யோசிக்கிறேன், இப்போ நம்ம ஒரு படம் எடுத்தால் அதில் ஒரு வழக்கமான படமாக இருக்கக்கூடாது. அப்போ நீங்கள் ஒரு பாம்பு படம் பண்ணுறோம் அப்படின்னா லவ் பேஸில் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறேன். குடும்பத்தோடு வந்து படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் குடும்பத்தோட
குழந்தைகளோட போய் என்ஜாய் பண்ணி படம் பார்க்குற மாதிரி என்ன படமாக தான் இது வந்திருக்குது. பரபரன்னு போகிற ஒரு நல்ல படமாக வந்திருக்குது. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி இந்த படத்தை பற்றி நிறைய பேசியிருந்தோம். ஸோ அகெயின் ஆல்மோஸ்ட் ரிலீஸ் க்ளோஸில் வரும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீம் எவ்ரிவன். தேங்க்யூ.